ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டீப் லேர்னிங்கில் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், அதை ஏஎன்என்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது சிஎன்என், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஸோ ஏஎன்என்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கு. ஓகே, ஸோ இது நம்ம ஹியூமன் பிரெயினில் எப்படி நியூரான்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கோ, ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து டேட்டாஸ் பாஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி அந்த நியூரான்ஸை வந்து மூலமாக பாஸ் ஆகிற டேட்டாஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அனுப்புவோம். ஸோ அப்போ வந்து நிறையா நியூரான்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ நியூரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா லேயர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நியூரான்ஸை வந்து லேயராக க்ரியேட் பண்ணுறதுனால இது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரெஷன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்டு அவுட்புட் லேயர். இன்புட் லேயரில் தான் வந்து டேட்டாஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணி டேட்டாஸை வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லேயர்ஸு. அடுத்து ஹிடன் லேயர் பார்த்திங்கன்னா, இந்த ஹிடன் லேயரில் தான் வந்து பர்ஃபார்ம்ஸ் கம்ப்யூட்டேஷனல் அண்டு எக்ஸ்ட்ராக்ட் த பேட்டர்ன். எல்லா ப்ராசஸும், அதாவது வெயிட்ஸ் ஆட் பண்ணுறது, பயாஸ் கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஹிடன் லேயரில் தான். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக என்னென்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெலு, சிக்மாய்டு இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? கரெக்டாக. ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு வந்து அவுட்புட்டை வந்து பாஸ் பண்ணும். தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆகி ஃபில்டர் ஆகி போன டேட்டாஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லேயருக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இந்த ஹிடன் லேயர்ஸ்குள்ளேயே நிறையா லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். அடுத்து அவுட்புட் லேயர்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபைனல் அவுட்புட் ப்ரெடிக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்புட் லேயருங்கிறது ஒன்று தான். பட் ஹிடன் லேயரில் பார்த்திங்கன்னா 2 லேயராக நியூரான்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்லேருந்து பயாஸ் அண்டு வெயிட்ஸ் கால்குலேட் பண்ணி அடுத்த நியூரானுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா நெக்ஸ்ட்டு நியூரான் லேயருக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து அவுட்புட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இந்த ஏஎன்என் வந்து எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ரெகனைசேஷன்ஸ்க்கு, ஸ்பீச்சு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டேட்டா செட்டருக்கெலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான் லீனியர் டேட்டாஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், ரெக்ரெஷன்ஸ் பண்ணலாம், கிளஸ்டரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கோம், ஐரிஸ் டேட்டா செட் எடுத்துருக்குறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஐரிஸ் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் இருக்குது, செதோசா, வெர்சிகலர், விர்ஜினிகா. ஸோ இந்த மூணில் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஏஎன்என். இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமே நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2லாம். ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்டெப் 3ல் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் அண்டு டெஸ்டிங்க்கு தேவையான டேட்டாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டெப்பில் தான் க்ரியேட் அண்டு ட்ரெயின் த ஏஎன்என் மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் கிளாஸிஃபை பண்ணியாச்சு, கிளாஸிஃபையர்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர் வந்து என்னென்னு கொடுத்துருக்கோன்னா 10. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஹிடன் லேயரில் வந்து 2 லேயர் வந்து இருந்தது, அதில் நியூரான்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஹிடன் லேயர் வந்து 10 ஹிடன் லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 10 லேயர்ஸாக வந்து நியூரான்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெலு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஐட்ரேஷன் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸை வந்து அது 1000 டைம்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஐட்ரேட் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து
பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் ஒய் ப்ரெடிக்டில் வந்து மாடலை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதில் எவாலுவேட் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா ஒய் டெஸ்ட்டையும் ஒய் ப்ரெடிக்டையும் கொடுத்து எவாலுவேட் பண்ணுறோம். அதோட அக்யூரஸியை வந்து ஃபைன் பண்ணுறோம். எதனால் அக்யூரஸி ஃபைன் பண்ணுறோன்னா இது வந்து கிளாஸிஃபிகேஷன் மாடல், ஸோ அதனால் இங்கே வந்து அக்யூரஸியை ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது இங்கே வந்து ப்ரெடிக்ட் த நியூ ஃப்ளவர், அதாவது என்ன ஃப்ளவர்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாம்பிளுக்கு அதோட டேட்டாஸை வந்து இங்கே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெடிக்டட் கிளாஸில் பார்த்திங்கன்னா அது என்ன வரும், செத்தோசா அப்படிங்கிறது அவுட்புட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா? இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸான டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏஎன்என் தான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். நான் லீனியர் டேட்டாஸ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏஎன்என் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு மாடலாக இருக்கும். ஓகேயா? அண்டு அடாப்டபிள் அண்டு வேரியஸ் டாஸ்க்குக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஹெல்த் கேரில் வந்து டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும், ஃபினான்ஸ் சைடில் வந்து ஃப்ராடு டிடெக்ஷனுக்கு, ரீட்டெயில் டைமில் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன்ஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை கோர்ஸ் பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த காண்டாக்ட் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.